இப்பொழுது புதிய பொலிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன். அப்ளை ஆன்லைன். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, என்னப்பா லவ் பண்ணுப்பா, அதான் லவ் தானே பண்ணிட்டு இருக்கோம். ஏழுக்குடையவன் ஆட்சி பெறும் பொழுது அந்த லவ்வையே ஒரு முரட்டுத்தனமா லவ் பண்ற ஒரே ஆள் நீங்க தான். காரணம், ராசிநாதன் செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். மாதத்தின் துவக்கம்லாம் நல்லா தான் இருக்கு. மாதத்தினுடைய எண்டு எப்படி இருக்கு? சுக்கிரன் போய் 8ல மறைஞ்சிடறாரு. ஒரு வகையில நல்லது. எப்படி? ஏழுக்குடையவன் 8ல் மறைந்தால் கணவரோட பிரச்சனை, மனைவியோட பிரச்சனை, இதுல ஒரு பக்கம். ஆனால் 12 குடையவன் 8ல் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் உருவாகிறது. அதே நேரத்தில் 9ஆம் இடமாகப்பட்ட பாதகாதிபதி சந்திரனுடைய வீட்டுல 10 கூடிய சூரியன் இருக்கார். அரசியல்வாதிகளுக்கு கெட்ட நேரம். விருச்சிகராசிக்காரர்கள் யாராவது நீங்க சங்க தலைவரா இருக்கீங்க, இயக்கத்தின் தலைவரா இருக்கீங்க, நான் பாலிடிக்ஸ்ல இருக்கேன், தயவு செஞ்சு அமைதியா இருங்க. அரசை விமர்சனம் செய்யாதீர்கள். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. 8குடையவன் வக்ரம் பெறுகிறான். சொத்து வாங்க போறீங்க. 9ஆம் வீட்டிலே சூரியன் வந்து விட்டார். மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிரான விஷயங்கள்ல ஈடுபடாதீங்க. அதே நேரத்துல கலைமாமணி ஜாகிர் ஹுசேன் அவர் ஆடினால் அவரோடு சேர்ந்த ஆடக்கூடிய அளவிற்கு ஆட்டத்தை தூண்டுகின்ற ஒரு பெரிய ஆட்டநாயகனுக்கு விருது வழங்குவதிலே பெருமை அடைகிறேன். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, அது என்ன இதயத்தின் இடப்பக்கம்? இல்லை, தெரியாமல் தான் சார் கேட்குறேன். எல்லா ராசிக்கும் ஒரு மாதிரி சொல்கிறீங்க, விருச்சிக ராசி மட்டும் ஏன் இப்படி சொல்கிறீங்க? அதுக்கு ரீசன் நான் பின்னாடி சொல்கிறேன். முதல்ல ஜூலை மாதத்தின் சிறப்பை நம்ம பார்த்துடலாம். ஜூலை மாதம் ஜூலியஸ் சீசரில் ஆரம்பித்து ஜூலியஸ் சீசர், நெல்சன் மண்டேலா, அப்படி வரிசையா சமுதாய லீடர்கள் இவங்கெல்லாம், கிரிக்கெட் வீரர் தோனியில் ஆரம்பித்து, உன்னிகிருஷ்ணன் சார், அனுராதா ஸ்ரீராம் மேடம்ல ஆரம்பித்து, அதே மாதிரி டைரக்டர் பாலால் ஆரம்பித்து நிறையா, நீயா நானா கோபிநாத் வரைக்கும் சொல்கிறேன். எல்லாரும் பிறந்த மாதம் இது. இந்த ஜூலை மாதம் ஒரு நெறியாளர் இருக்கிறார், ஒரு இசையமைப்பாளர் இருக்கிறார், ஒரு பாடகர் இருக்கிறார், எல்லாருமே இருக்காங்க. ஸோ இது எப்பேற்பட்ட மாதம் என்றால், ஒரு ஆர்டிஸ்ட்டுகளுக்கான மாதம் மட்டுமல்ல. நெல்சன் மண்டேலாவை கூட்டு வந்துட்டீங்க, அப்போ இது ஒரு சமுதாய தலைவர்களுக்கான மாதம். எல்லா மாதமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த இந்த மாதத்திலே உங்களுக்கு என்ன நடக்கப் போகிறது? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சார், விருச்சிக ராசிக்காரங்களுக்கெல்லாம் பொழுதே விடியாது சார். அது என்னமோ தெரில சார். அது என்னமோ நான் பேசினா விருச்சிக ராசிக்காரர்கள் கவுண்ட் மட்டும் தனியாக போகும், நிறைய வியூஸ் போகும். விருச்சிக ராசிக்காரர்கள் மட்டும் உலகெங்கிலும் நான் சம்பாதிச்சு வைத்த ரசிகர் கூட்டம்னு வச்சுக்கலாம். காரணம் என்னன்னா, உங்களுக்கு 9 கூடைய பாதகாதிபதி சந்திரன் ஒவ்வொரு 2 நாளும் ஒரு தடவை டிராவலிங்லேயே இருக்கார். அதனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் இன்பில்டாவே. கடகராசிக்காரங்களுக்கு அதே தான். ராசிநாதன் 2 நாளைக்கு ஒரு தடவை டிராவல் பண்ணிட்டே இருப்பார் சந்திரன். ஸோ இப்படிலாம் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 4 விதமான விஷயங்கள் நடக்கிறது. ஒன்று, சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார். மாதத்தின் துவக்கத்தில் உனக்காக வாழ நினைக்கிறேன், அப்படியே ஒரே லவ்ஸ் தான், அடியே அழகே, இதெல்லாம் உங்களுக்கு வரும். காரணம், 7 குடையவன் ஆட்சி. சார், விருச்சிக ராசிக்காரங்க லவ் பண்ணா எப்படி இருக்கும்? இரும்பிலே ஒரு இதயம், அதெல்லாம் உங்களுக்கு வரும். நீங்க லவ் பண்ற வெர்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதை வச்சு ஒரு படமே எடுக்கலாம். நீ இவ்வளோ அழகா இருப்ப நான் எதிர்பார்க்கல, சரி நமக்குள்ள காதல் வரும்னு நினைக்கவே இல்லை, ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. இது உங்க ஸ்டைல்ல சொல்லுவீங்க. இவ்வளோ அழகா இருப்ப நீ எதிர்பார்க்கவே இல்லை, சரி இதெல்லாம் இப்படி நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், சரி என்னப்பா லவ் பண்ணுப்பா, அதான் லவ் தானே பண்ணிட்டு இருக்கோம். 7குடையவன் ஆட்சி பெறும் பொழுது அந்த லவ்வையே ஒரு முரட்டுத்தனமா லவ் பண்ற ஒரே ஆள் நீங்க தான். காரணம், ராசிநாதன் செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். ஸோ 7குடைய சுக்கிரன் 12க்கும் அதிபதியாக இருப்பதால் கணவரால் ஏற்படக்கூடிய செலவுகள், மனைவியால் ஏற்படக்கூடிய செலவுகள் இந்த மாதம் வரும். நிறைய செலவு பண்ணுவீங்க. அவங்கள நீங்க டேக் கேர் பண்றதுக்காகவே செலவு பண்ணுவீங்க. 8ஆம் வீட்டிலே உங்களுக்கு சுக்கிராச்சாரியாரோடு சேர்ந்த குரு பகவான் மாதத்தின் பிற்பகுதியில், ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருந்தது, மாதத்தின் துவக்கம்லாம் நல்லா தான் இருக்கு. மாதத்தினுடைய எண்டு எப்படி இருக்கு? சுக்கிரன் போய் 8ல மறைஞ்சிடறாரு.
ஒரு வகையில் நல்லது. எப்படி 7 கூடையவன் 8இல் மறைந்தால் கணவரோட பிரச்சனை, மனைவியோட பிரச்சனை, இதில் ஒரு பக்கம். ஆனால் 12 கூடையவன் 8இல் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் உருவாகிறது. எப்படி? விபரீத ராஜயோகம். 12 கூடையவன் 8இல் மறைந்து விடுகிறான். அப்போ இந்த பியூட்டிஷியன் ஒர்க் பண்றவங்க, நகைகள், ஃபேஷன் ஜுவல்லரிஸ் ஒர்க் பண்றவங்க, ஆர்னமெண்ட்ஸ் ஒர்க் பண்றவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பொற்காலம். 12 கூடையவன் 8இல் மறைகிறான். அதே நேரத்தில் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் பாதகாதிபதி வீட்டிலே இருந்த புதன் அந்த 8 கூடையவன் வக்கரம் பெற்று வருகிறான். 8, 11 கூடையவன். சொத்து சேருகின்ற அமைப்பு ஏற்படுகிறது. திடீர்னு ஒரு இடத்துல ஒரு இடம் பார்க்குறீங்க, பிடிச்சு போச்சு, சொன்னீங்க, வாங்கினீங்க, அது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல சார். ஒரு கண்ணாமூச்சி கேம் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 15-20 நாள்ல திடீர்னு பார்த்தேன், பிடிச்சிருந்தது, லோன் அப்ளை பண்ணேன், வந்துச்சு. அந்த நேரம் என் கையில் பணம் இருந்தது, அந்த நேரம் ரெஜிஸ்டர் பண்ணேன். இப்போ என் ஒய்ஃப் பேரில் அழகாக ஒரு இடம் வாங்கிட்டேன். இப்போ பேசிக்கிறாங்க சார், அது பக்கத்தில் ஏதோ பிரிட்ஜ் வருதான். நடக்கும். ஒரே இந்த ஒரு மாதத்தில் சில நேரங்களிலே காலம் என்ன முடிவு செய்கிறது என்றால் நம்மளை அப்படியே களைச்சு போடுது காலம். இதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு சுப நிகழ்ச்சியாக நடந்துகிட்டே வரும். அந்த மாதிரியான சொத்து சேருவதற்கான வழிகள். சில விருச்சிக ராசிக்கார பெண்கள் கணவருக்கு உடம்பு சரியில்லை, ஐசியூவில் இருக்கார் சார். விருச்சிக ராசிக்கார பெண்கள் யாராவது இதை பார்த்தீங்கன்னா தைரியம் கொள்ளுங்கள். உங்கள் கணவர் எழுந்துப்பார். உடம்பு சரியில்லாமல் இருக்கார் சார், டாக்டர் இந்த மாதிரி சொல்லிட்டார். கவலையே படாதீங்க. 8 கூடையவன் வக்கரம் பெற்று சூப்பராக இருக்க, கவலையே படாதீங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. அதே நேரத்தில் 9ஆம் இடமாகப்பட்ட பாதகாதிபதி சந்திரனுடைய வீட்டில் 10 கூடைய சூரியன் இருக்கார். அரசியல்வாதிகளுக்கு கெட்ட நேரம். விருச்சிக ராசிக்காரர்கள் யாராவது நீங்கள் சங்க தலைவராக இருக்கீங்க, இயக்கத்தின் தலைவராக இருக்கீங்க, நான் பாலிடிக்ஸில் இருக்கேன், தயவு செஞ்சு அமைதியாக இருங்க. அரசை விமர்சனம் செய்யாதீர்கள், நிர்வாகத்தை விமர்சனம் செய்யாதீர்கள். இது அப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒர்க்கிங் பர்சன்ஸ் எல்லாம் மேனேஜ்மெண்ட்டை கிண்டல் பண்ணாதீங்க. உங்கள் மேனேஜருக்கு சிட்டுக்குருவின்னு பேர் வைக்காதீங்க. ஃபோன் பண்ணி என்ன சிட்டுக்குருவி வந்தாச்சான்னு ஃபோன் பண்ணிங்கன்னா ஃபோனை எடுத்ததே சிட்டுக்குருவியாக தான் இருப்பார். நீங்கள் ஃப்ரெண்டுன்னு நினச்சி ஜாலியாக பேசாதீங்க, ரெக்கார்ட் ஆயிரும். ஜாக்கிரதை ஜாக்கிரதை. நான் இப்போ என்ன தப்பு பண்ணேன்? சிட்டுக்குருவின்னு பேர் வச்சது ஒரு தப்பா? சிட்டுக்குருவி பறந்து போச்சு, அவ்வளோதான், வேலை போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு. நான் கேட்கும் போது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும், ஆனால் இதெல்லாம் தான் நடக்கும் சார். நம்ம நல்லவங்க, நம்ம என்ன தப்பாக பண்ண போகிறோம்? நேர்மை குறைவு வேலைகளாக பண்ண போகிறோம்? கிடையாது. அதிகபட்ச தப்பு ஏதாவது ஒன்று பேசியிருப்போம், முன்ன பின்ன ஒரு ஜாலியாக பேசியிருப்போம், அதை போய் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வேலை எடுத்துக்கிறது. அந்த நேரமும் காலமும் சேர்ந்து வரும் பொழுது பார்த்தீங்களா சார், மன்னா பார்த்தீர்களா, உங்களது திறமையை பற்றி பேசுகிறான் அப்படி மாதிரி ஒரு ஆள் கூட எடுத்து கொடுப்பாரு. ஐயோ இல்லை மன்னா, இந்த 23ஆம் புலிகேசியில் வர மாதிரி திடீர்னு உங்களுக்குன்னே வரும் அசைன்மெண்ட். 10ஆம் இடத்தில், ஏன்னா 10 குடையவன் சார் உங்களுக்கு சூரியன். அவன் பாதகாதிபதி வீட்டில் இருக்கும்போது, மனோகாரகன் சந்திரனோட வீட்டில் இருக்கும்போது மனசை டென்ஷன் பண்ணக்கூடிய எல்லா வேலைகளும் நடக்கும். தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான், அது யார்? உங்கள் மேனேஜர் கூட்டி கேட்பாரு, ஏங்க இது ரொம்ப முக்கியமா, நம்ம நிர்வாகத்துக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இந்த கேள்விக்கே பதில் தெரியல, உனக்கு யார் டபுள் டிகிரி கொடுத்தது? சார் நான் வாங்கின டபுள் டிகிரிக்கும் இந்த பழமொழிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா சார்? பதில் சொல்லு. நம்ம கம்பெனியில் பேச்சு போட்டி நடத்துகிறோம், நீ வந்து பேசு. என்னென்ன வேலை முடிக்காண்டி சம்பளம் வாங்குறது, இவனுங்கள்ட்ட என்னென்ன செய்ய வேண்டியிருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு டஃப் மந்த் சார். உலகத்திலே பெரிய கொடுமை என்னன்னா, நமக்கு தெரியாத வேலையை நம்மகிட்ட கொடுத்து அதுக்கு திட்டு வாங்குறது தான். சில கெட்ட நேரம் வரும் பொழுது நமக்கு தெரியாத வேலையை நம்மகிட்ட கொடுப்பாரு. மொத்தத்தில் அவருக்கு திட்டணும். இப்போ அவர் முடிவு போட்டார் திட்டணும்னு. நீங்க என்ன பண்ணாலும் திட்டுவார். என்ன ஒழுங்கா பேசவே இல்லை, இதெல்லாம் ஒரு பாரதியார் பாட்டா? சார் நம்ம ஒரு கம்பெனியில் டெக்னிக்கல் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறோம், ஸ்பெசிஃபிக்காக திட்டுங்க. ஸோ அப்போது 10 குடையவன் 9ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது அரசு சம்பந்தப்பட்ட விமர்சனங்கள், இன்று அமைச்சர் பெருமகனார் இப்படி இதெல்லாம் தேவையா? நமக்கு நம்ம இருக்கிற விஷயத்தில் இதெல்லாம் தேவையா கோபால்? ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்க. விருச்சிக ராசிக்காரங்கிறதுனால நான் ரொம்ப உரிமையாக பேசுகிறேன். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. 8 குடையவன் வக்கரம் பெறுகிறான். சொத்து வாங்க போறீங்க,
9ஆம் வீட்டிலே சூரியன் வந்து விட்டார். அரசுக்கு எதிராக, மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிரான விஷயங்களில் ஈடுபடாதீங்க. அதே நேரத்தில் ராசிநாதன் 11ல் இருக்கிறார், 6 வியாதி கடன் கஷ்டமெல்லாம் சரியாகி உங்களுக்கு புதுசாக லேண்டு வாங்க போகிறீங்க. சார் ஒரே ஒரு வரியில் சொல்லிடுறேன், லேண்டு வாங்க போகிறீங்க, சொத்து வாங்க போகிறீங்க, நல்லா இருக்க போகிறீங்க, ஜாலியாக இருக்க போகிறீங்க. வேலை மேலே மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏற்கனவே 4 ராகு. ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட, பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட பேசவே பேசாதீங்க. ஏற்கனவே உங்கள்ட்ட மேலே என்ன கேஸ் போடலான்னு தேடிட்டு இருக்காங்க கம்பெனியில். எதையாவது ஒரு கேஸ் போடணும். இதில் இந்த கேஸ் வேறு வேண்டாம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கீழே போய்ட்டுருக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். வி ஆர் ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். உலகமெங்கும் இருந்தும் நூற்றுக்கணக்கான கால்கள் வந்து கொண்ட இடத்துல ஆயிரக்கணக்கான கால்கள் வருகிறது. நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் எனக்கு தகவல் வந்துடும். அடுத்த 1 மணி நேரத்தில் நீங்கள் இந்த டக்கல் சிஸ்டம்லாம் இருக்குது, அந்த புக் பண்ணி நீங்கள் எங்கிட்ட பேசலாம். வீடியோ கால் பண்ணலாம், ஆடியோ கால் பண்ணலாம், அல்லது டைரக்ட் கன்சல்டேஷன் கூட எடுத்துக்கொள்ளலாம். உலகத்திலே ரொம்ப ஈஸியான வேலை எங்கிட்ட பேசுகிறது தான். ibcbakti.com அந்த தரவுகளில் போயும் எங்கிட்ட பதிவு பண்ணிக்கலாம். மிக எளிமையாக என்ன அப்ரோச் பண்ணலாம். நிர்வாகம் நிறைய சலுகைகள்லாம் வச்சிருக்கு. உங்கள் அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்பொழுது புதிய பொலிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன்ஸ் ஓபன். அப்ளை ஆன்லைன். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.